சலனம் 342. மும்பை. பிரம்மாண்ட வீட்டின் முன் நடைப்பயணம் மேற்கொண்டிருந்த முகுந்தனுக்கு தீரனிடமிருந்து கால். முகுந்தன் அழைப்பு ஏற்ற நொடி தீரன் வாய் திறப்பதற்குள் முகுந்தன், சாரி தீரா. தீரன், எதுக்கு சாரி? கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தனா உண்டே கோயம்புத்தூர் வந்தேன். சாரி, உன்கிட்ட கூட சொல்லலை. இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருந்தால் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நோ, நான் அன்னைக்கு வந்தது உங்கள் மாமா பொண்ணை பார்க்க. தீரன் மௌனமாக இருக்க அவனே தொடர்ந்தான். மகிழ் பார்த்து பேச போனதுக்கு அவங்க பேசவே இல்லை. அகெயின் முன்னாடி போய் நின்னா, யார் நீங்கள் என்று கத்திட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கில்ட்டி வரப்போ ஒரு ஆக்சிடெண்ட். அந்த ஆக்சிடெண்ட் அடிமேல் அடி. 1 இயர் எல்லாம் வெறுத்து போச்சு. உலகமே இருட்டா போச்சு. எந்த தப்பும் பண்ணாமல் அப்படி அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணுற ரகம் அவ இல்லையே. இது எப்போ? லாஸ்ட் கோயம்புத்தூரில் ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சுல. என்ன புரியலை? ஒரு ஹோட்டல் ஃபயர் ஆச்சுல அந்த டே, முந்தின டே. அப்போதான் புரிந்தது. அன்னைக்கு என்கிட்டையும் இப்படி தானே நடந்துக்கிட்டாவ. அவளே அவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கும்போது வரவங்களை திட்டி காப்பாற்றி தானே செய்வாள் என்று புரிய. முகுந்தன், அவங்க அப்படி நடந்துக்கிட்டது எனக்கு செம்ம ஹர்ட். அதான் மனமுடைந்து யார்கிட்டையும் சொல்லாமல் உலகம் முழுசு சுற்ற ஆரம்பித்தேன். என் நம்பர் என்னோட அசிஸ்டண்ட்டிடம் இருந்துச்சு. சொல்லாமல் போனதுக்கு சாரி. தீரன், நானும் சாரி சொல்ல தான் கூப்பிட்டேன். நீங்கள் என்ன பண்ணினீங்க சாரி கேட்க? நான் தான் ஒரு ஃப்ரெண்டு கூட சொல்லாமல் போயிட்டேனேனோ கில்ட்டி. அதில் அவள் என் மாமா பொண்ணு. எனக்கு அவளை பிடிக்கும். சாரி, நீ லவ் பண்ணுறேன்னு தெரியும். இருந்தாலும் என் மனசை சொல்லணும் இல்லையா? அவளை நான் லவ் பண்ணுறேன். நீ சொன்னப்போ எனக்கு அவளை பிடிக்குமா வெறுக்கிறேனான்னு தெரியலை. சொல்லும் போதே அந்த பக்கம் மௌனம். முகுந்தா, சரி தீரா, அவளுக்கு யாரை பிடிக்கும்? அவங்க தானே முடிவு பண்ணணும். என்னோடது ஒன் சைட் லவ் தானே. தீரனுக்கு அவனின் வழி புரிந்தது. கூடவே தன்னவளை விட்டு கொடுக்காமல், முகுந்தன், அவ எனக்கும் ஓகே சொல்லலை. ஏனோ அவனுக்கு அப்போதுதான் மூச்சு வந்தது. ஓ அப்படியா? உங்கள் லவ்வும் என்ன போலவே ஒன் சைட் லவ் தானா? தீரன் என்னவென்று சொல்வது? நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஒரு வார்த்தை அவளிடம் இருந்து வராமல் எப்படி சொல்வது என்று மௌனம் காத்தான். ஓகே தீரா, அப்புறம் ஒர்க் எப்படி போகுது என்று சராசரியாக பேசிவிட்டு வைத்தவனை அழைத்தது ஞானவேல். சொல்லுங்கப்பா, எந்த பொண்ணு உன்னை யாருன்னு கேட்டுச்சோ அந்த பொண்ணோட அப்பா நம்மளை பொண்ணு கேட்டு வர சொல்லியிருக்காரு. அப்பா, அவ்வளோ பேர் திருப்பூரில் இருக்கும்போது என்ன ஏன் வர சொல்கிறாரு? நீ விரும்பின ஒன்று உன் கையில் கொடுக்கணும். அதுக்காக மாசத்தில் ஒரு முறை ஈஸ்வர்கிட்ட பேசிடுவேன். போன மாதம் கூட பொண்ணு கேட்டேன். அப்பா, கொஞ்ச நாளாக ட்ரக்ஸ் லைஃப் அதுக்குள்ளே மூழ்கி சந்தோஷமாக இருக்கேன். என்னால் அந்த பொண்ணை ஹாப்பியாக வச்சுக்க முடியுமா? அவருக்கு ஏனோ மகன் வாழும் காலத்திற்குள் இந்த உலகத்தில் அனைத்தையும் பெற்று வாழணும் என்று நினைத்தவருக்கு கூடவே என் பையனின் ஆயுட்காலத்தில் அவனை டிப்ரெஷன் ஆக்கின அவளும் மீதி நாள் வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறாள் என்று யோசித்தவர், அந்த பொண்ணை கட்டிக்கோ, ஹாப்பியா உலகமெங்கும் சுற்று. தப்புங்கப்பா, நான் சொல்றத நீ கேளு. உனக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்ந்து நீ சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கையில் பிறக்க போகும் என் பேர பிள்ளைகளை எனக்கு பார்க்கணும். ஏனோ யாருக்கு இப்படி ஒரு அப்பா கிடப்பாங்க? நான் சந்தோஷமா இருக்க உலகத்தை கேட்டா கூட காலடியில் தரும் அவனுக்கு பிடித்து இருந்தது. அண்ணாமலை பேரனிடம், ஆதினிக்கும் மகிழுக்கும் மாப்பிள்ளை பார்க்கணும் கண்ணா. ஆதினிக்கு அர்ஜுன் பார்க்கலாம் என்று இருக்கோம் தாத்தா. மகிழுக்கு நிறைய பேர் பொண்ணு கேட்குறாங்க. ஆனால் வீட்டோட வந்து தங்கணும். கூடவே பிஸ்னஸ் மேன் பாப்புவை புரிஞ்சுக்கிற ஆள் வேணும் தாத்தா. அதான் முகுந்தனை பார்க்கலாம்னு இருக்கேன் கண்ணா. எனக்கு எங்கேயோ இடிக்குது கண்ணா. அந்த குடும்பம் ஓகே, ஆனால் ஞானவேல் சம்மந்தம் மட்டும் வேணாம்னு தோணுது. நீ கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம் இல்லையா? வர சொல்லியிருக்கேன் தாத்தா. நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு ஓகே ஆர் நாட் ஓகேன்னு சொல்லுங்க. முடிவை அப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ ஞானவேலை மட்டும் வர சொல்லு. பையன் எல்லாம் வேணாம். சரிங்க தாத்தா. நாளைக்கு நம்ம ஆதிரி வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். உன்னோட ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா? தாத்தா, நம்ம தீபக் வீட்டுக்கும் பொண்ணு கேட்க போகணும் கண்ணா. நாளைக்கு நல்ல நாள். மார்னிங் 10:30 11:30 நிலவனுக்கும், மதியம் 1:30 2:30 முகிலனுக்கும், மாலையில் 4:30 ஆதினிக்கும் அர்ஜுன் வீட்டில் பேசிடலாம். சரிங்க தாத்தா என்றவன் அர்ஜுன் வந்துவிட்டான் என்று தெரிந்ததும் அவனுக்கு அழைத்து, தனியாக பேசணும். நாளைக்கு வீட்டுக்கு வரியாப்பா? வரேன் சார். சார் எல்லாம் இல்லை, மாமானே கூப்பிடலாம். கண்டிப்பா நாளைக்கு வரேன் மாமா என்றான் உரிமையோடு. மகிழ் ஈஸ்வர் வராண்டாவில் ஃபோன் பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருக்க அருகே வந்த மகிழ், அப்பா சொல்லுடா, தேவ் பர்த்டே, போயிட்டு வாடா. யார் யார் போறீங்க? நானும் பிரியாவும், துணைக்கு முகிலன் வரான். சீக்கிரம் வந்துடுங்க, பார்த்து பத்திரம் எனும் போதே உள்ளே வந்த அதியமான் மகிழ் கையில் கவர் கொடுக்க, என்னங்கப்பா?
பிரித்து பார், மகிழ் பிரித்து புது ஃபோன் யாருக்கு? உனக்கு. பெண்ணவள் விழி விரித்து அவரையே பார்த்து, எனக்கு எதுக்குங்கப்பா ஃபோன்? உன் வயசில் தான் நம்ம வீட்டில் எல்லாரும் இருக்காங்க. புது புது மாடல் ஃபோன். கொடுக்குற கேஷ் அவங்களுக்கு என்று தேவையானவற்றை வாங்கிக்கிறாங்க. ஆனால் நீ ஒன்றுமே வாங்கிக்க மாட்டேங்கிற. அதான் நான் உங்களை மாதிரி அதிப்பா. எனக்கு சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எனக்காக நீங்கள் வாங்கிட்டு வந்திருப்பதற்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று அவரின் தோளில் சாய தலையில் முத்தமிட்டு விட்டு போய்விட்டான். இந்த நிகழ்வை வீட்டில் அனைவரும் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தனர். நிலவன், பாப்பு, எத்தனை முறை உனக்கு நான் பர்த்டே அப்போ ஃபோன் வாங்கி தரவான்னு கேட்டிருக்கேன். முகிலன், நானும் கேட்டிருக்கேன்ல. ஆதினி, நானும் கேட்டேன்ல. மூவரும் சண்டைக்கு நிற்க, நிஜமா எனக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதே பிடிக்காது. அதிப்பா எனக்கு கொடுத்ததால் மட்டும்தான் நான் வாங்கினேன். நந்துமா கொடுத்துருந்தா கூட நான் நோ தான் சொல்லியிருப்பேன். நந்தினி, என்ன பாப்போ, என்னை விட ஸ்பெஷல் ஒன்று அதிப்பா. என்னை வளர்த்த நீங்கள் ஸ்பெஷல் தான். நம்ம வீட்டில் எல்லாரும் ஸ்பெஷல் தான். ஆனாலும் அதிலும் அதிப்பா இன்னும் ஸ்பெஷல். அவரை நோ சொல்லி ஹர்ட் பண்ண மாட்டேன். அஞ்சு, நாளைக்கு கட்டி கொடுத்து புருஷன் ஒன்று அதிப்பாவை பார்க்க வேணாம்னு சொன்னா எனக்கு அப்படிப்பட்ட புருஷனை தேவையில்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவேம்மா. எந்த சூழ்நிலையிலும் என் அப்பாவை என் அதியப்பாவையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். மற்றவங்களையும் பண்ண விட மாட்டேன். அந்த வார்த்தை ஈஸ்வருக்கு சந்தோஷம் தந்தாலும் ஏனோ தன் கண் முன்னால் நிற்கும் தன் மனைவியை நினைத்து ஒரு மாதிரி வலித்தது அவனுக்கு. அஞ்சு கணவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள். என்னடி சீரக தண்ணி? நான் கேட்கலையே. கேட்டாதான் கொடுக்கணுமா? நடந்துக்கிட்டே இருக்கீங்க, வேர்க்கும்ல, வேர்த்தா உடம்பில் தண்ணி வச்சிடும், குடிங்க என்று கொடுத்தவள் தன்னையே பார்க்கும் கணவனை பார்த்து, உங்களுக்கு அப்படியே தூக்கிட்டு போய் உச்சாணி கொம்பில் நிறுத்தின மாதிரி கர்வமா இருக்கும்ல. எதுக்கு? உங்க மக சொன்னதை பார்த்தீங்களா? புருஷனே வந்தாலும் உங்களை எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாளாம். சாரிடி. எதுக்கு? மகிழ் மாதிரி தானே நீயும் உன் வீட்டோட அட்டாச்சாக இருந்திருப்ப. எல்லா பெண்களும் அப்படிதான். என் பொண்ணை நான் மிஸ் பண்ணிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. காலையில் நான் எந்திரிச்சு கீழே வரும்போது அம்மா இல்லாட்டி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. உன் அப்பா உன்னை மிஸ் பண்ணுவாருல்ல. அப்பா இல்லை அண்ணா. அவளையே பார்க்க. என் அண்ணா தான் என் அப்பா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் பெருமையாக சொல்லுவேன். ஆனால் ஒரு பெண்ணால் அப்படி இருக்க முடியாதுன்னு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போல்லாம் மகிழும் அன்பும் முகிலனும் நிலவனும் மகிழுக்கு ஒன்றா முன்னாடி நிற்கிறது எல்லாம் பார்த்து எனக்கு இவங்க இவ்வளோ அட்டாச்சாக இருக்கிறத பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. நாளைக்கு அவளின் புருஷனால் இல்லை அவனுங்களில் பொண்டாட்டியால் பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்தால் ரெண்டு பேர்த்துக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லை. ஏனோ உள்நெஞ்சு வரை அவனை தாக்கியது. மனசு வலித்தது. ஒரு மரத்தை அதன் சல்லி வேரிலிருந்து வேரோடு பிடுங்கி வந்து நட்டது போல்தான் அஞ்சுவை திருமணம் செய்தது என்று புரிய ஈஸ்வருக்கு உயிருக்குயிரான பெண் கண் முன்னாடி வளர்த்து ஆளாக்கி அவளை மனம் செய்யும் போதுதான் தன் மனைவியின் எண்ணம் புரிந்தது. எந்த பெண்ணும் தன் குடும்பத்தாருக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாள். அன்று தன்னை கூட விட்டு விட்டு போனது அந்த அண்ணனை யார் முன்னாடி விட்டு கொடுக்க கூடாது என்பதற்கு என்று புரிவதற்கு அவனுக்கு ஆண்டுகள் பல தேவைப்பட்டது. அக்கம் பக்கம் என்று யாரையும் பார்க்கவில்லை. தன் முன்னாடி நிற்கும் தன் மனைவியை தன்னருகே இழுத்து அவளின் நெற்றியில் முத்தம் வைத்து, என்னை மன்னிச்சிடு. கணவனின் கையை இறுக்கி பிடித்து கொண்டு, எனக்கு அதில் கஷ்டமெல்லாம் இல்லை. எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருப்பாங்க. இதுதான் பொண்ணா பிறந்த பலனே. நீ சந்தோஷமா இருக்கியாடி? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அதனால நீங்கள் ரொம்ப மண்டக்குள்ளே போட்டு குழப்பிக்க வேண்டாம். பாசம் ஒரு வகை பைத்தியக்காரத்தனம்தான். அன்னைக்கு நான் அண்ணா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போனது. அண்ணாவின் மேல் பைத்தியக்காரத்தனம் என்றால் என் அண்ணன் என் மேலே எவ்வளவு பாசம் வைத்திருப்பார். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பொண்ணு மேலே காய்ச்சது பைத்தியக்காரத்தன பாசம். இந்த லவ் எல்லாம் யாரை முன்னாடியும் விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக தான் உங்கள் பொண்ணு பேசுகிறா. இதையே தான் அன்னைக்கு நான் பண்ணேன். நாளைக்கு உங்களுக்காக உங்கள் பொண்ணு பண்ணுவா. உங்கள் சந்ததியில் இதே மாதிரி ஒரு பொண்ணு பிறந்து அவளையும் இப்படி அன்பு கொட்டி வளர்த்தா அவளும் இதே தான் பண்ணுவா. இதெல்லாம் பொண்ணா பிறந்தவங்க வாங்கி வந்த வரமா சாபமா என்றுதான் தெரியல. நிஜமா நீ சந்தோஷமா இருக்கியா? நான் என்ன அனுமாரா? நீங்கள் கேள்வி கேட்டதும் நெஞ்சை கிழிச்சிட்டு காட்டுறதுக்கு நிஜமாவே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அவன் நம்பாத பார்வை பார்க்க எனக்கு வரமா புருஷனோ குடும்பமோ கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சா அவங்க இந்த லைஃப்பை சந்தோஷமாக தான் இருப்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்று சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாமல் கணவனின் மார்பில் எக்கி ஒரு கடி கடித்து வைத்து உடனே ரொம்ப டென்ஷனாகி எதுவும் யோசிக்காதீங்க, நம்ம பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்காளா இல்லையான்னு கற்பனை குதிரையை கட்டி பறக்க விட
கவலைப்படாதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை யாராலும் கொடுக்க முடியாது. போங்க, போய் வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் இயல்பாய் அவள். சலனம் 343. ஈஸ்வர் தன் 2 பெண்களின் ஜாதகத்தை மறுநாள் காலையிலேயே பார்த்து விடணும் என்று முடிவு செய்து கொண்டான். அதியிடம் ஈவினிங் நம்ம ஜோசியர்கிட்ட போயிட்டு வரலாம், தாத்தாட்ட சொல்லாத. ஏண்டா? அவர் எதையோ மறைக்கிறார், சரியா மாத்திரை போடுறதில்ல, அதான். தாத்தா எது செஞ்சாலும் நம்ம நல்லதுக்கு தானே செய்வார், அவரும் நல்லா இருக்கணும்ல. கரெக்டு தான், போலாம். நீ ஏன் ஆதினியிடம் சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்ட? ஆதினிக்கேனோ என்னை பிடிக்கிறதே இல்லடா. ஏன் தெரியல, நான் தான் குழந்தையில் கொண்டு போய் விட்டு தவறு செஞ்சிட்டேன்னு நினைக்கிறாளோ என்னவோ. அவன் நினைக்கிறாள் என்பதற்காக அப்படியே விட்டுட முடியுமா? பக்கத்தில் போய் கஷ்டப்படுத்துவதை காட்டிலும் கொஞ்சம் தள்ளி நின்று அவளை பார்த்துட்டே இருக்கலாம்னு நினச்சிட்டேன். அவளுக்கு மேரேஜ் ஆக போகுது. புருஷனும் பொண்டாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் தள்ளி தள்ளி இருந்தா அவள் எப்படி அந்த சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியும்? நீங்கள் 2 பேரும் ஆதினியை கூட்டிட்டு ஒரு வாரம் எங்கேயாச்சும் போயிட்டு வாங்க. தலையை ஆட்டினான். மகிழ் ஒரு பிளாக் சுடிதாரில் கிளம்பி வர அன்புவும் ஓடி வந்தான். மகிழ், குட்டி நீ தூங்கலையா? நான் பர்த்டே பாய் பார்க்க வரேன். தங்கோ, நான் அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லலையே, அப்பா திட்டுவார் தங்கோ. நீங்க கூட்டிட்டு போகாட்டி நான் இங்க படுத்து உருளுவேன். நீ வளர்ந்து பல வருஷம் ஆச்சு அன்பு குட்டி, இப்ப என்ன இப்படியெல்லாம் பேசுற? அக்கா நான் வரேன், அப்பா தூங்குறதுக்கு போயிட்டாங்க, அவருக்கு தெரியாது, நாளைக்கு சொல்லிக்கலாம். நோனோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்பா கிட்ட சொல்லணும் என்றவள் ஈஸ்வருக்கு அழைக்க அவனோ, சொல்லுடா அப்பா, தம்பிய தேவ் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேனுங்கப்பா, அவனுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்கு இல்லடா. அவனோ, அக்கா ப்ளீஸ் என்று முகத்தை வைக்க, சீக்கிரம் வந்துட்டு வேணுங்கப்பா. பாப்போ, நான் இந்த நேரத்தில் சொல்றது உனக்கு ஹர்ட்டாக இருந்தாலும் நான் சொல்லித்தான் ஆகணும். அக்காவையே இந்த நேரத்தில் விடுறாப்பா, நாளைக்கு நம்ம வளர்ந்தாலும் வெளியே விடுவாங்க என்ற எண்ணம் அவன் மனசில் பதியும். அப்புறம் நாமளும் தாராளமாக போய்க்கலாம் என்ற எண்ணம் எல்லாம் அவன் மனசுக்குள் வந்துட்டா. வளர்ந்த பிறகு உன் தம்பி வீடு தங்க மாட்டான். இவ்வளவு ஆசையாக வளர்க்குற நீ நாளைக்கு கெட்டு போனா அப்புறம் நீ தான் மூளையில் உட்காந்தாளணும். இதுக்காக தான் வேணா சொல்கிறேன். இன்னைக்கு தான் நைட்டில் நீ எங்கேயாவது போகும்போது அவனை கூட்டிகிட்டு போகிறது லாஸ்ட்டாக இருக்கணும், சரியா? தன் அப்பா சொல்வது 100க்கு 100 சரி என்பதால் சரிங்கப்பா என்றாள். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கப்பா. அவன்கிட்ட ஃபோனை கொடு. அவள் ஃபோனை அவன் காதில் வைத்து அப்பா பேசுகிறாங்க. அவனோ, அப்பா இதுதான் லாஸ்ட், இனி நைட்டில் வெளியே போகக்கூடாது, சரியா? அப்புறம் நீங்கள் மட்டும் நைட்டில் போயிட்டு வெளியே இருந்து வரீங்க. நான் ஒர்க் விஷயமா அப்பா வெளியே போகிறேன். நீயும் வளர்ந்து ஒர்க் விஷயமா போகும்போது தாராளமாக போய்க்கலாம், சரியா? சரிங்கப்பா. சேட்டை பண்ணக்கூடாது, அங்கே இங்கே ஏறி குதிக்கக்கூடாது. அங்கே ஒரு நாய் இருக்குது, அது முன்னாடி போய் நிற்காத, அது கடித்து வச்சிடும். அக்காவை கத்த வைக்கக்கூடாது, சரியா? அவனிடம் மௌனம். அன்புவிடம் பேசி கொண்டிருப்பதை கண்ட அஞ்சு அவனிடமிருந்து ஃபோனை பிடுங்கி, என் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், அது சமத்து என்றவள். தங்கம் மா, தங்க கட்டி அக்கா கூட போயிட்டு சேட்டை இல்லாமல் வந்துடணும். அங்கே இங்கேயும் குதிக்கக்கூடாது, கேக்கெல்லாம் கை வச்சு நாஸ்தி பண்ணக்கூடாது, சரியா? சரிங்கம்மா, நான் போயிட்டு பத்திரமா வந்துடுவேன், நீங்கள் தூங்குங்க, நான் அக்கா கூட வந்துடுவேன். சரி சக்கரை கட்டி, போயிட்டு வா என்றவள் அழைப்பை துண்டிக்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கடி ஃபோனை பிடுங்கின? நீங்கள் அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு என் பையன்கிட்ட சொன்னான். கண்டிப்பாக அவன் பண்ணுவான். அவனுக்கு பிடிச்ச பாஷையில் பேசினாதான் அவன் பண்ண மாட்டான். ஓ, ஆத்தாவும் மகனும் ஒரு டீம். அவன் என்ன அம்மா அம்மான்னு சொல்லும்போது என்கிட்ட வந்து சாப்பிட்டீங்களா அம்மான்னு கேட்கும்போது அது ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங். அது எனக்கு சொல்ல தெரியல. பாப்பாவை கட்டி கொடுக்க போகிறப்ப தான் பெயினாக இருக்குது. அஞ்சு, நீயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துக்கோ. அப்படியெல்லாம் என் பையன்கிட்ட தூரமாக இருக்க முடியாதுங்க என்னால். அவள் இல்லாட்டி என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது, அது மட்டும் தெரியும். மனைவியை மெல்ல அவளின் தலை கோதி தன் கையில் வைத்து படுக்க வைத்து தட்டி கொடுக்க அவள் உறங்கிவிட்டாள். படுத்ததும் உறங்கிவிடும் ரகம்தான் இருவருமே. ஆனால் அவனுக்கு தான் ஏனோ நடக்கப் போவது எதுவோ சரியில்லை என்று உள்மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது. மகள் தம்பியை தயாராக்கி கூட்டி வரும்போது ஆதனியும் முகிலனும் வந்து சேர்ந்தார்கள். அண்ணம் பேர பிள்ளைகள் 4வருக்கும் குடிப்பதற்கு பால் கொடுக்க வாங்கி குடித்து கொண்டே, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் கல்யாணமாக போகுது. இந்த நைட்ல சுத்துற வேலையெல்லாம் இத்தோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க, அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. வெளியெல்லாம் போய் பாருங்க பார்த்தா அவங்கவுங்க வீட்டு பேர பிள்ளைங்க நைட்டு 12 மணி வரைக்கும் வெளியே சுத்திட்டு ஜாலியா இருக்காங்க. நீங்க ஏன் 60வது ஆண்டில் இருக்கீங்க? 2025ஆம் ஆண்டுக்கு வாங்க, உலகம் மாறிட்டு.
அவன் மண்டையில் கொட்டி உலகம் மாறுது என்பதற்காக சாப்பாட்டை விட்டுட்டு நம்ம வேற எதையும் சாப்பிட்றதில்ல முகிலா. என்னைக்காவது ஒரு நாள் விசேஷம் அப்படி என்றால் போய்க்கலாம். அது கூட தெரியாத முட்டாள் இல்லைனா. ஆனால் குடும்பம் என்னன்னு ஒரு கோட்பாட்டுக்குள் சரியா வாழாவிட்டால் வாழ்க்கையை நாஸ்தியாகி பிள்ளைகள் சரியில்லாமல் சந்ததி காணாமல் போய்விடும். என்னோட சந்ததியை நான் சரியா வளர்த்துட்டேன். உன்னோட சந்ததியை வளர்க்குறது நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. இதோ நீங்க கிளம்பிட்டீங்க. குட்டி பையனும் கிளம்புறான். நாளைக்கு அவனும் வெளியே போறேன்னு அடம் பிடிப்பான். இதெல்லாம் உங்களை பார்த்து அவன் கத்துக்கிறான். உன்னோட அப்பனும் சித்தப்பனும் நடக்கிறத பார்த்து நீ சரியா வளர்ந்துருக்க. ஆனா நீ நடக்கிறத பார்த்து தான் உன் தம்பி வளருவான். அவன் நடந்து கொள்வதை பார்த்து தான் நாளைக்கு உன் பிள்ளைங்க வளருவாங்க. உன் பிள்ளைகள் வளருவதை பார்த்து தான் அன்பு பிள்ளைங்க வளருவாங்க. நான் இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கணும். போயிட்டு வாங்க. சரிங்க அன்னலட்சுமி, எதுக்கு இப்படி மூச்சு வாங்க பேசுறீங்க? போகாதடான்னு சொன்னா போக மாட்டேன். அன்னலட்சுமியின் ஆணையே கட்டளை, இதுவே சாசனம். பேரனின் மண்டியில் செல்லமாய் கொட்டி எல்லாரையும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார். கிளம்புறப்போ ஆதினி, அன்புக்குட்டி நீயுமா வர? ஆமாங்கக்கா. தூங்கலியா நீ? எதுக்கு நேரம்? நான் மாமாவை பார்க்க வரேன். அப்புறம் நான் அவரை இன்வைட் பண்ணியிருக்கேன். அவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணணும் குட்டி என்றவள். ஆதினி, மகிழ் உன் ஃப்ரெண்டு, அவன் என்னை இன்வைட் பண்ணவே இல்லை. முகிலன், அவன் நம்ம ஃப்ரெண்டு, அவன் எதுக்கு இன்வைட் பண்ணணும்? கேக் நம்ம தான் வச்சோம். மகிழும், ஆமா ஆதினி, நமக்குள்ளே எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் என்றவர்கள் போய் பிரியாவை பிக்கப் பண்ண வீட்டுக்கு வெளியே நிற்க தீபக் பிரியாவை வண்டி ஏற்றி விட்டு திரும்பி பார்த்து கொண்டே, சீக்கிரம் போ, எனக்கு கால் பண்ணு, ஹாலில் தூங்குறேன், நானே வந்து கேட் திறந்து விடுறேன் என்று சொல்லி அனுப்ப அவள் வேகமாய் வெளியே வந்தாள். தீபக் வீட்டு முன்னாடி வந்ததும் முன்னாடி அமர்ந்திருந்த மகிழினி பின்னாடி வந்து அமர்ந்து கொண்டாள். ஆதினி, நீ ஏன் முன்னாடி இருந்து பின்னாடி வர? அது அவளுக்கான சீட் ஆதினி, இன்னும் கல்யாணமே ஆகல. அவ உட்கார்ந்துட்டு போகட்டும். உன் அண்ணன் பக்கத்தில் இன்னொரு பொண்ணு உட்காருவது உனக்கு கஷ்டமா இல்லையா? நம்மளே விட்டு கொடுத்தா கஷ்டமா இருக்காது. நம்ம அடம் பிடிச்சாதான் அது நமக்கு பெரிய விஷயமா தெரியும். எனக்கு முகிலன் பக்கத்தில் பிரியா உட்காரதை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அன்பு வேகமாய், அப்போ நாளைக்கு என் பக்கத்தில் யார் உட்காந்தா உங்களுக்கு பிடிக்கும் மகிழக்கா? நீ யார் கூட உட்காந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பியோ அவங்க உன் பக்கத்தில் உட்கார்றப்போ, என்னை விட ஒருத்தி உன்னை நல்லா பார்த்துக்கிறப்போ அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அம்மாவும் சொன்னாங்க உனக்கான ஏஞ்சல் வருவாங்கன்னு. ஆதினிக்கு ஏனோ அப்போதுதான் சில விஷயம் புரிந்தது. பிடிவாதமாய் இருக்கிற வரை மனதின் வழிகள் அதிகம் என்று. வண்டிக்குள் வேக வேகமாய் ஏறிக்கொண்டவள் கேக் பத்திரமாய் மகிழிடம் கொடுத்துவிட்டு, சீக்கிரம் சீக்கிரம் போங்க என்று கதவை சாற்றினாள். ஆதினி, ஏன் பிரியா இவ்வளவு அவசரம்? எங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம தப்பிச்சு வந்திருக்கேன். அவங்களுக்கு 10 மணிக்கு வேலை வெளியே போனா பிடிக்காதா? சேச்ச, நானும் வரேன் நாடம். கூடவே ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, பாடக்கூடாது. என்ன பண்ணினாலும் கடுப்பாயிடுவாங்க. அதான் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ நீ வந்ததுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நாளைக்கு எங்கள் அப்பா தொலைஞ்சார். முகிலன், கல்யாணத்துக்கு அப்புறமும் என் மாமியார் இப்படி தான் இருப்பாங்க பிரியா. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் மிஸ்ஸஸ். அதுக்கப்புறம் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆதினி வேகமாய், எங்கள் அப்பத்தா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே எல்லாம் வெளியே போக முடியாதுடி. நம்ம எதுக்கிட்டே வெளியே போகணும்? எல்லாரும் நம்ம வீட்டில் இருக்கோம். நமக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு தேவ் மட்டும்தான். அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு எல்லாரும் வீட்டில் வைத்து செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறோம். அப்போ உங்கள் அப்பத்தாவுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல? முகிலன் அவளை பார்த்து, நீ எப்போவும் அறிவுதான். மகிழ் அவன் மண்டையில் கொட்டி, ரொம்ப வழியாத. அவரே எப்போவாச்சு தான் பாராட்டார். அது உனக்கு பொறுக்காதே. தேவ் வீட்டுக்கு வந்ததும் கண்டிப்பாக இவர்கள் வருவார் என்பதால் வாயில் கதவு திறந்தே இருந்தது. தோட்டத்து பக்கம் போய் கேக்கெல்லாம் தயார் நிலையில் வைத்துவிட்டு தேவை அழைக்க வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடித்தாள். அவன் 5 நிமிடம் கழித்து வந்து, என்னடி இந்த வருஷமும் அதே 11:50 தானா? டைமிங் எல்லாம் மாற்ற மாட்டீங்களா? பிரியா, கொஞ்சமாச்சு சர்ப்ரைஸ் ஆகடா எருமை. டுடே நான் பர்த்டே பேபி, ஸோ கால் தேவ், நாட் எருமை. அப்போ பர்த்டே பேபி ஏன் ட்ரெஸ் போட்டுட்டு வருது? நியூடா வாடா. உன் ஆள் எங்கடி? வெளியில் இருக்கார். ஹலோ முகுந்தன், உங்கள் ஆள் என்னை பிறந்த மேனியை பார்க்க ஆசைப்படுறா, சொல்லட்டுமா? செருப்பு. அதுக்கு தான் ஒருத்தனை லவ் பண்ணுற. அவரையே வாங்கி தர சொல்லு. அவர் தானே இந்த தொல்லை தான் வேணும்னு படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்து உன் பின்னாடி சுற்றிட்டு திரியிறாப்புல. அவ்வளோ அழகான ஆளை விட்டுட்டு என்ன இது கிடி பார்க்கணுன்னு ஆசைப்படுற? கொப்பம் அவனை. இவர் பெரிய இந்திரலோகத்து இளவரசன் பார்க்க ஆசைப்படுறாங்க. துணியை போட்டுட்டு இருக்கிறப்பவே கண் கொண்டு பார்க்க முடியல. இதில் இல்லாமல் வேற நீ அப்படியே வந்தாலும் நாய்கள் ஜாக்கிரதை என்று தான் போர்டு வைப்பேன். ஸோ ஃப்ரீயாவா? எனக்கு எந்த ஆக்ஷேபனையும் இல்லை. அவனும் வாயில் கை வைத்து, என்ன பார்த்து என்ன
பார்த்து சொல்லிட்டேடி. ஏன் நான் எல்லாம் ஆச்சாரமான ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவேன்னு பார்க்குறியா? உனக்கு ஆசையாக இருந்தால் சொல்லு, இப்போ வேணா வந்துடுவேன். அப்புறம் நீங்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கணும், பரவாயில்லையா? யாருக்கு தெரியும் நீ இப்படி தான் ஃப்ரீயாக ஷோ காட்டிட்டு திரியிறியோ என்னவோ. கண்டிப்பா, ஆனால் அதெல்லாம் 4 சுவத்துக்குள்ளடி. இரவு 10 மணிக்கு மேல் ஆதிவாசி நானே என்று பாடிக்கொண்டே நம்ம முன்னோர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பேன் ஃப்ரீயா. கருமம், இனி தெரியாம கூட நைட்டு உன்னை பார்க்க வந்துடக்கூடாது. ஆசையா இருந்தாவா வந்து பார்த்துட்டு சாவு. மகிழ் 12 ஆக போது, இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்களா? வாங்க என்று அவன் கண்ணை மூட போக, தங்கம் என்னடா? ஓ, நான் சர்ப்ரைஸ் ஆகணும்ல, கண்ணை முடிக்கணுமா? மகிழ் சிரித்து, வருஷம் பண்றது தானே, அப்புறம் என்ன டவுட் என்று வெளியே அழைத்து வர, மகிழ் கேக் கட்டிங் செட் செய்துள்ள கார்டனுக்கு அழைத்து வந்ததும் கண்ணை திறக்க அந்த தோட்டம் ஜொலித்தது. வெள்ளையாய் ஒரு டேபிளின் மேல் ஒரு பெரிய கேக், வழக்கத்தை விட அஞ்சிய இடம், கொஞ்சம் பலூன் எல்லாம் இருப்பதை கண்டு இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்? மகிழ் பிரியாவை காட்டி, இது எல்லாம் அவளோட டெக்கரேஷன். அப்பாவும் வெளியூர் போயிட்டார், சாவி என்கிட்ட இருக்கு, நீ எப்படி வீட்டுக்குள்ள வந்த? இது பெரிய இந்த கேட்டு, ஏறி குதிச்சுள்ள வந்தேன்டா. என்னோட டாக் ஒன்றும் சொல்லலையா? அது பசியா இருந்திருக்கும் போல, 4 பிஸ்கெட் கொடுத்தேன், சாப்பிட்டு படுத்துருச்சு. நாய் நஞ்சியோடு இருக்கும், அறிவுடன் இருக்கும் என்றார்கள். பிரியா வேகமாய், அது எப்பவுமே அதை வளர்க்கும் ஓனரை போல்தான் இருக்கும். அவன் முறைக்க அந்த நேரம் சரியாய் 11:55க்கு அங்கே தீரன் வந்தான். மகிழ் நிஜமாய் எதிர்பார்க்கவில்லை. அவனும் பிளாக் ஷர்ட். வந்தவன் அவளையே பார்த்து யாரையோ தேட, நான் இங்கே தான் இருக்கேன், இவர் யாரை தேடுறார் என்ற மகிழ் தீரனை பார்க்க, மகிழ் பின்னாடி ஒளிந்திருந்த அன்பு பின்னாடி இருந்து ஓடி வந்து, நான் இங்கே இருக்கேன் மாமா என்று கட்டி கொண்டான். பெண் அவள் ஆச்சரியமாக பார்க்க, தேவ், நான் தான் அவரை இன்வைட் பண்ணினேன், மை ஸ்வீட் கெஸ்ட். மகிழ் தேவை பார்த்து, எப்போ இருந்து? எப்பவோ. மகிழ் அன்புவும் தீரனும் நெஞ்சிருந்த காட்சியை பார்த்து கொண்டே இருக்க, பிரியா அவளின் தோளில் இடித்து, என்னடி மலை ஏறினாலும் மச்சான் துணை ரொம்ப தேவைன்னு சொல்லுவாங்க, இங்க உன்னை கரம் பிடிக்க அன்பு துணை தேவை என்று என் அண்ணன் நினைச்சிட்டார் போலயே. உன்னை கூட இவ்வளோ டைட்டா ஹக் பண்ணியிருக்க மாட்டார் போல. மூடிட்டு நில்லு. முகிலன், தேவ், ஆதினி, பிரியா எல்லோரும் அன்புவும் தீரனும் ஒரு தனி உலகத்தில் பிரவேசிப்பதை பார்த்துதான் நின்றிருந்தார்கள். மகிழ் மண்டைக்குள் எல்லாம் குழப்பம். 5 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது எப்படி இவ்வளவு டைட்டாக ஹக் பண்ண முடியும்? இவர்கள் பேசிக்கொள்வதை பார்த்தால் தினமும் சந்திப்பார்கள் போல என்றுதான் தோன்றியது அவளுக்கு. தேவ், தீரன் அண்ணா. அவன் திரும்ப, எனக்கு தான் கேக் கட்டிங். அது வரைக்கும் 2 பேர் பிரிஞ்சிருக்கீங்களா? நான் தான் இன்றைய விழாவின் நாயகன். எனது பிறந்த நாளை சிறப்பிக்க அழைத்தது நான் தான். அடியனை கொஞ்சம் ரட்சியுங்கள் என்று பாவமாய் பேச தீரன் புன்னகையோடு வந்து, ஹாப்பி பர்த்டேடா என்று கட்டி கொண்டான். முகிலன், வாங்க மாமா. பிரியா, அண்ணா நானும் இங்கே தான் இருக்கேன். தீரன் தலையை ஆட்டிவிட்டு ஆதினியை பார்க்க, அவள் வேறு பக்கம் மூஞ்சியை திருப்பிக் கொண்டாள். இவர்களெல்லாம் கண்டு கொள்ளாத ஆதினிக்கு ஏனோ தேவுக்கு பிறந்த நாள் என்றதும் சந்தோஷமாக இருந்தது. அவளே போய் மெழுகுவர்த்தியை ஏற்ற தேவ் அருகில் போய், தேங்க்ஸ் டியர் என்றவன் அவளை ஆழ்ந்து பார்த்தான். பிரியா மகிழை இடித்து, டியராம்ல? அவளும் ஆச்சரியமாகத்தான் பார்த்தாள் அவனை. மகிழ், கேக் கட் பண்ணுடா. குனிந்து மெழுகுவர்த்திகளை ஊத ஹாப்பி பர்த்டே என்று அனைவரும் பாட, அவன் கேக் கட் பண்ணி முடித்ததும், நான் இதை ஆதினி கூட்டவா என்று விழியால் கேட்க, மகிழுக்கு எல்லாம் புரிந்தது. அவன் மனதால் அவளை நேசிக்கிறான் என்று. ஏனோ அது சந்தோஷமாய் கூட இருந்தது அவளுக்கு. இதில் என்ன இருக்கு, ஊட்டு என்று அவளும் விழியாலேயே சொல்ல, எப்பொழுதும் முதல் கேக் மகிழுக்கு ஊட்டி பழகிய அவன் முதல் முறையாக ஏனோ என்று ஆதினி கூட்டினான். இந்த வீட்டில் எதை செய்தாலும் முதலில் எல்லோரும் மகிழுக்கு தான் செய்வார்கள். அது ஆதினியும் ஒரு கட்டத்தில் பழகி கொண்டாள். ஆனால் முதல் முறையாக ஒருவன் அவள் இருக்கும்போது தன்னை கூட்டுவதை நினைத்து அவளுக்கு இந்த நிகழ்வை நம்பவே முடியவில்லை. தான் இவனுக்கு அவ்வளவு முக்கியமா என்று அவள் அவனையே பார்த்து கண் கலங்கி என்ன சொல்வது என்று தெரியாமல் இருக்க, அவனோ அவளை டைட்டாக இறுக்கி அணைத்து அவளுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் லவ் யூ பேபி என்றான். அந்த ஒற்றை இறுக்கம் அவன் அவ்வளவு பாதுகாவலன் என்று அவளுக்கு உணர்த்தியது. யாரோ ஒருவனை கட்டி அணைக்கும் போது நாம் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம் என்று நம் மனது சொல்லியதென்றால் அவர்கள் நம் வாழ்வில் முக்கியமானவர்கள். இவன் தனக்கு அப்படித்தானா என்று அவள் யோசித்து கொண்டிருந்தாள். பின் அவன் நிற்க மகள் கேக் கட் பண்ணி அவன் வாயில் ஊட்டிவிட்டு, ஹாப்பி பர்த்டே மை டியர், நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் பிரியா. மற்றவர்களும் இதே போல கட்டி கொண்டு கேக் கூட்ட ஆதினிக்கு தான் குழப்பம். இது இயல்பான வார்த்தையா இல்லை உண்மையாகவே லவ் பண்ணுகிறானா என்று குழம்பி போய் நின்றாள்.
சலனம் 344. அன்பு தீரனின் மடியில் அமர்ந்தபடி, டே அண்ணா. முகிலன், டேய் குட்டிப்புலி, என்னடா இவரை ரொம்ப வருஷம் தெரிஞ்ச மாதிரி ஒட்டிக்கிற? அவன் சிரித்தான். தீரனும் சிரித்தான். இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. மகிழ் வைத்துக்கண் வாங்காமல் அவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள். ஆதினி, நான் கொஞ்சம் வாக் போறேன் என்றவளுக்கு தீரன் இருக்கும் திசையில் அமர பிடிக்கவில்லை என்பது அவளின் செயலில் புரிய மகிழ், பொறு, நானும் வரேன் என்றாள். தேவ், எல்லாரும் இங்கே இருக்கிறப்போ நீங்க 2 பேரும் மட்டும் எங்க போறீங்க? இங்கே இருங்க. வேறு வழி இல்லாமல் ஆதினி அங்கே அமர்ந்தாள். அன்பு, மாமா குளிருது. தீரன் தான் அணிந்திருந்த ஹூடி, ஸ்வெட்டர் டைப் பனியனை ஜிப் திறந்து தன் மார்போடு 10 வயது பாலகனை சேர்த்து அணைத்து கொண்டான். அவனிடம் தாய்மையை உணர்ந்த தருணம் மகிழுக்கு அவன் மீது காதல் வந்தது. முகிலன், ரைட்டா குட்டிப்புலி, ஆனாலும் நீ அண்ணனை விட அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்க கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. தீரன், வேணும்னா நீயும் வா என்றவன் கை நீட்ட அந்த கை மகிழ் நோக்கி இருந்தது. அதை மற்றவர்கள் பார்க்கும்போது முகிலன் பக்கம் மாதிரி இருக்கும். ஆனால் அவன் கை மகிழ் புறம் இருந்தது. பிரியா, அண்ணா, என் ஆள் இங்கே இருக்கார். தீரன் இதழ்களில் குறுநகை. அவளோ எப்படித்தானோ என்று நக்கலாய் சொல்ல, முகிலா நீ வா என்றான் அவன். அவளோ, அண்ணா, அன்பு குழந்தை, உங்க மடி தாங்கோ, நம்ம ஆளு என்று கையை வைத்து நெஞ்சில் கை வைக்க அவனோ, டேமேஜ் பண்ணிடாதடி. சச்ச என்னும் போதே, தேவ், நீ சொல்லாம இருந்திருந்தா கூட அவ பண்ணிருக்க மாட்டா. ஆனா இனி அவ வாயை திறந்தா மூடுறது கஷ்டம். ஹீஸ் மை வேர்ல்டு. முகிலன் கெத்தாக அமர மகிழ், வேணாண்டி. அவளோ, அவர் ஏன் ஆளு? முகிலன் காலர் தூக்கினான். ஏனோ அவளின் வார்த்தையை கேட்டு, ஆதினி, முகிலா உனக்கு செம்மையான ஆளு. அவனுக்கு கொஞ்சம் கெத்தாக இருந்தது. மகிழ், டேய் ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட்டுக்காத என்னும் போதே, என் ஆளு குண்டெல்லாம் இல்லை, கொஞ்சம் சைஸ் கூடிய பூஸ்டிக்கான பெரிய சைஸ் குழந்தை. அவரை மடியில் உட்கார வச்சு மார்பிள் சாச்சுக்கிட்டா அண்ணா உங்க பாடி தாங்குமா? தீரன் சிரிக்க, தேவ், நான் சொன்னேன்ல. முகிலன், அதுக்கு நீ என்ன குண்டுன்னு சொல்லியிருக்கலாம். அன்பு, டே அண்ணா, நீ குண்டு இல்லை, சபி. தீரன், அண்ணாவை போய் டே சொல்லலாமா? அவன் என் அண்ணா என்னும் போது அதில் அவ்வளோ உரிமை. முகிலன், அவன் அப்படி கூப்பிடுறது நல்லா இருக்குமாமா? அவையெல்லாம் அண்ணா கூப்பிட்டா யாரையோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். தீரன், உங்க பாண்டிங் நல்லா இருக்கு பார்க்க. அன்பு, தேவண்ணா. என்ன அன்பு, உங்க பர்த்டேக்கு நாளைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன வேணும் உனக்கு? முகிலன், குட்டிப்புலி, நீ தான் எல்லாம் பெருசு பெருசா கேப்பியே. தேவ் பாவம்டா. அவன், தேவண்ணா நீங்க பாவமா? கொஞ்சம் பாவம்தான், ஆனா நீ கேளு, நீ எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அப்போ ஓகே. அண்ணா, இந்த உலகத்துல எது காஸ்ட்லியோ அந்த ஒன்று எனக்கு வாங்கி கொடுங்க. உன் அளவுக்கு அண்ணாக்கு வசதி இல்லை, ஆனா என் அறிவுக்கு எது காஸ்ட்லின்னு படுதோ அதை வாங்கி தரேன். தீரன், அன்பு, மாமா, காஸ்ட்லி கிங் நீ. உன்னை விட எது இந்த உலகத்தில் காஸ்ட்லியாக இருக்க போகுது? நானா? நீ தான் காஸ்ட்லி. நீ நினச்சா இந்த உலகத்தையே வாங்க முடியும். நமக்கானதை நம்ம தான் வாங்கணும். ஹோ என்றவன், எப்படி? நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதில் கவனமாக இருக்கணும். நீங்களும் காஸ்ட்லி கிங் மாமா. எனக்கு நான் காஸ்ட்லி, ஆனால் நான் நினச்ச இடத்த பிடிக்கும் அளவுக்கு இன்னும் நான் வரலை. ஏனோ அதில் அன்பு அழகாய் சிரித்து, அப்போ நான் காஸ்ட்லி பையனா? நீ குட்டி இளவரசண்டா. நீ மட்டும்தான் உனக்கு வேல்யூ கொடுக்க முடியும். ஸோ நீ காஸ்ட்லி தான். ஏனோ இப்போது கர்வமாய் சிரித்தான் அன்பு. ஏன் சிரிக்கிற? எங்க அம்மாவும் அப்படிதான் சொல்றாங்க. எப்படி? இளவரசன் என்று. எங்க அருணாச்சலம் தாத்தாவும் அப்படிதான் சொல்றாரு. வா அப்பன்னைக்கு என்னைக்கு அப்பனாகிறியோ அன்னைக்கு நீ தான் கிங் என்று. தேவ், முகிலன், ஆதினி, மகிழ், பிரியா எல்லோரும் அவனையே பார்க்க, ஆதினி, குட்டி, பெரிய தாத்தா பேர் அண்ணாமலை. அக்கா, நான் அவர்கிட்ட அப்பப்போ தான் பேசுவேன். ஜாலியாக எல்லாம் பேசவே மாட்டேன். நான் சொல்றது சின்ன தாத்தா. முகிலன், சின்ன தாத்தா உங்ககிட்ட பேசுவாரா? நீங்கள் யாரும் சின்ன தாத்தா கிட்ட பேசவே மாட்டேங்க. நான் மட்டும்தான் அவர்கிட்ட பேசுவேன். அவர் என்கிட்ட மட்டும்தான் எப்பவும் பேசுவார். நாங்கள் விளையாடுவோம் பார்க்கில். மகிழ், தாத்தா என்ன சொல்வாங்க? எப்பவும் ஒரே விஷயத்த பண்ணினா முட்டாள்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் கற்றுக்கணும். ஒரு இடத்தில் பேசினாலும் காது நாலா பக்கமும் இருக்கணும். சும்மா நம்ம ஒன்றும் பண்ணாமல் வீட்டில் பெரியவங்க என்று நினைச்சு சொல் பேச்சு மட்டும் கேட்டு தலையாட்டி பொம்மையாக சொல்றதை மட்டுமே பண்ணினா முட்டாள்னு சொல்லிடுவாங்க. நமக்கு வேணுன்றதை வாய் விட்டு கேட்கணும். இன்னொருத்தர் நமக்கானதை இவனுக்கு என்ன வேணும் என்று அவங்க முடிவு பண்ணக்கூடாது. நீ தான் உனக்கானதை முடிவு பண்ணணும் என்று. தீரன் அவனையே பார்க்க, ஏனோ அந்த அமைதியான மனிதரின் ஆலோசனைகள் எல்லாம் வாழ்க்கைக்கு தேவை என்றே புரிந்தது. அன்பு, எங்க தாத்தாக்கு
உங்களை பிடிக்கும் மாமா. அவன் ஆச்சரியமாய், நிஜமாவா? ஆமா, நீங்க பேபியா இருக்கிறப்போ உங்களை அவர் தான் பார்த்துப்பாராம். அப்புறம் சின்ன வயசுலேயே எங்க அப்பா மாதிரி நீங்களும் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகி இருக்கீங்க என்றெல்லாம் பார்க்கில் உட்கார்ந்து பேசுறப்போ சொல்லுவார். அன்பு இந்த சின்ன வயசில் இன்று தெளிவாய் இருப்பதற்கு அவரும் ஒரு காரணம் என்று எல்லோருக்கும் புரிந்தது. மகிழுக்கு அவரின் வழி புரிந்தது. ஆதினி, நான் அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு நினைச்சேன் முகிலா. நம்ம அப்பாவும் அவரும் ஒன்று என்று. ஆனால் எல்லோருக்குள்ளும் ஒரு சக்தி இருக்கும் போல் தெரியதான் லேட் ஆகுது. தேவ், மகிழ் சொல்லுடா, நான் வெளியே போயிட்டு ஆதினிட்ட தனியா பேசிட்டு வரட்டுமா? ஏண்டா பேபி மாதிரி பெர்மிஷன் கேட்குற? அதில் நீங்கள் எல்லாரும் நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டீங்க, ஆதினி பண்ணலை. இங்கே இருந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வர போனதும் வந்துட்டேன். பிரியா மகளை பார்த்து, இவன் பேபி இல்லை, இவனோட பேபிக்கு அம்மா தேஜான். அவள் மண்டையில் கொட்டிவிட்டு வண்டி எடுக்க ஆதினியின் அருகே வந்தது. நீ கார் ஓட்டுவியா ஆதினி? வந்து பாரு என்று அவள் புறப்பட்டாள். அவன் தீரன் மற்றும் முகிலனிடம் சொல்லிவிட்டு ஒரு ஜஸ்ட் 1 ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன் என்று ஓடிவிட்டான். பிரியா தீரனுக்கும் மகிழுக்கும் தனிமை தர எண்ணி, எங்க நம்மளும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமா? அவன் மகிழை பார்க்க, உங்க தங்கச்சிய அவர் விரும்புறார், அவ பிடி கொடுக்காம இருக்கா. இன்னைக்கு இந்த நைட் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர சரியா இருக்கும். அவளை விட்டுட்டு தனியா போக வேணாம். நார்மல் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க. ஆதினி தேவ் கூட போறா. தேவ், ஆதினி ஒன்றும் லவ் பண்ணலையே. இங்க பாரு, நான் அவளுக்கு அண்ணன், அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது. அதற்கு மேல் பேச விரும்பாதவள், சரி ஏன் கூட இப்போ பேச விருப்பம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் டன் டன்னா இருக்கு. திருப்பூர்காரன் என்பதை நொடிக்கு நொடி நிரூபிக்கிறீங்க. டன் கிலோ என்று. இந்த வீட்டுக்குள் தோட்டம் இருக்குல்ல, நம்ம தோட்டத்திலாவது ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமா? என்றவன் நடக்க ஆரம்பித்தான். அன்பு தீரன் மார்பில் பேசியபடியே தூங்க. மகிழ், அவனை என்கிட்ட கொடுங்க. விடு, தூங்கட்டும், பரவாயில்ல என்றவள் அவனின் அருகே வர, பரவாயில்ல விடு, அவன் தூங்கட்டும். எவ்வளவு நேரமா சுமக்கிறீங்க? அதான், நாளைக்கு நம்ம பிள்ளையா இருந்தாலும் நான் இப்படி தான் சுமப்பேன். அதனால எனக்கு கஷ்டமில்லை. அந்த வார்த்தைக்கு அவளின் முகம் எங்கும் முத்த முத்தா வியர்த்து விட்டது. சில்லென்ற ஒரு வார்த்தை தந்த நடுக்கம் உடலின் அடிவயிற்றை தொட்டு விட்டு வந்தது. சரி, காரில் படுக்க வைக்கலாம் என்று அவனை அவள் எழுப்ப, ஏ விடு, அறத்தூக்கத்தில் எழுப்பாத என்றவன் அவளை தூக்கி தோள்களில் போட்டுக்கொண்டு வந்தவன் அவளின் வாகனத்தில் படுக்க வைத்தான். படுக்க வைத்த பெண் மேலே எந்திரிக்கும் போது கார் டோரில் தலை முட்டி கொள்ள பெண்ணவள் வேகமாய் அவனின் தலையை தேய்க்க, இங்க பாரு, இதுதான் என்னோட லெஃப்ட் கை. ஒரு கை ஒரு வேலை பார்க்கும்போது இன்னொரு கை ஆட்டோமேட்டிக்கா தலையை தடவி இருக்கணும். ஆனா நான் அதை பண்ணல. ஆனால் உன் கை ஓடி வந்து தலையை தடவுது. இதுதான் லவ். உன் மனசுல நான் இருக்கேன் இல்லையான்னு சொன்னா நான் பொண்ணு கேட்டு வருவேன். பெண்ணவள் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க, மகிழ், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அன்பு இருக்கான், அவன் தூங்கிட்டு இருக்கான். இதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பேசலாம். நம்ம எதை சொன்னாலும் புரியாத ஒருத்தருக்கு பேசி புரிய வைக்கலாம். ஆனால் புரிந்து கொண்டு புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? பெண்ணவள் தம்பியை விட்டு போக மனசு வராமல் முன்னாடி போய் ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்து கொண்டாள். ஏன்னா அவனுக்கு இது கடைசி வாய்ப்பாக மனசு சொல்லவும், அதுவும் முக்கியமாய் அவர்கள் வீட்டில் வாகனத்தில் ஏறக்கூடாது என்று ஒரு சத்தியம் செய்யாத நிபந்தனை உடன் வாழ்ந்து கொண்டிருந்தவனுக்கு ஏனோ அந்த நேரத்தில் அவளை சந்தித்து பேசிவிட வேண்டும் என்று வாகன ஏறி அமர்ந்தான். மகிழ், சொல்லுங்க மாமா என்னும் போதே காற்றில் அவளின் கேசம் களைந்து பறந்து திரிந்தது. ஆடவன் அந்த கூந்தலை விரலால் கோதிவிட, என்ன பண்றீங்க மாமா? பின்பக்கம் அன்பு இருக்கா. அவனுக்கான ஏஞ்சலை நம்ம உருவாக்கி கொடுக்கணுமா இல்லையா? ஐயோ, அந்த வீட்டில் வர பிரச்சனையெல்லாம் என்னோடு போகட்டும், என் தம்பிக்கெல்லாம் வேண்டாம் என்றவள் அவன் முகம் பார்க்காமல் அந்த பக்கம் திரும்பிக் கொண்டாள். பிரச்சனை மட்டும்தான் உனக்கு தெரியுதா? நான் தெரியவே மாட்டேங்கிறேனா என்னும் போதே அவன் குரலில் ஒரு உடைதல் தென்படவும் அவள் திரும்ப அவன் அருகே அமர்ந்திருப்பான் போலும் 4 இதழ்களும் உரசி கொண்டது.